அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடுதலை கொண்டு வருகிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தர் மூலமா அனுபவித்திருக்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், 2 சாமுவேல் 22:30, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப உம்மாலே, தேவனாலே, நம்ம எல்லாருக்கும் பாருங்களேன், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவன் அற்புதம் செய்வார், தேவன் எல்லாமே தேவன் தேவன் சொல்லிட்டு அவரையே விட்டுட்டோம் பாருங்க. அவர்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம சும்மா இருக்கிறோம். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். நாம என்ன சொல்ல வர்றாரு? என் கர்த்தர் என் பலனா இருக்கிறபடியால் அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். பிரச்சனை வந்தா என்னையா நான் பயந்தெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டேன். பிரச்சனைக்குள்ள போய் பிரச்சனையை சந்திச்சு ஒரு கை பார்த்துடலான்னு நான் போயிடுவேன். தேவனாலே மதிலை தாண்டுவேன். அப்பனா என்னன்னா, எனக்கு முன்னாடி தடை என்னையா பெரிய தடையை உடைச்சிட்டு போயிடுவையா இல்ல? அப்ப சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்க பிரச்சனை பல கூட்டத்தார் இடத்துல இருந்து வருகிறதா? ஒரு சேனை போல உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பகைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமான திட்டங்களை தீட்டுகிறார்களா? இன்று கர்த்தர் உங்கள் பலனா இருந்து கர்த்தராலே, நான் சொல்லுகிறேன், கர்த்தராலே நீங்கள் அந்த சேனைக்குள் பாய்ந்து போவீர்கள். அப்படின்னா என்ன? கர்த்தராலே நீங்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள். கர்த்தராலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த பொய் சாட்சி அது ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தராலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தராலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தராலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆமென். அடுத்து போட்டிருக்கேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களுக்கு தடை பண்றதுக்கு என்னென்ன பண்றாங்களோ கவலைப்படாதீங்க, தடைகளை தாண்டி செல்வீர்கள். ஏன்னா தேவன் உங்கள் பலனாய் இருக்கிறார். தேவன் உங்கள் பலனாய் இருந்து உங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து, உங்களுக்கு தேவையான தம்முடைய தயவை ஏராளமாய் உங்களுக்கு அளித்து, மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி உங்களை மதிலை தாண்டும்படியாக செய்வார். அப்போ உங்களுக்கு முன்பாக தடை இல்லை, உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து சென்று சேனையை முறியடிப்பேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளுவேன். என் தேவனாலே எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செல்வேன். இந்த நாள் உங்களுடைய வெற்றியின் நாள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.